கார்ல உள்ள ஸ்க்ராட்சை ரிமூவ் பண்ணுற மாதிரி கிளாத் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அது கூடவே பாப்பாவுக்கு தேவையான ஒரு சிலதும் வாங்கியிருந்தோம். அதில் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 பிக்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம பார்த்து வரைகிறதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு ரெயின்போ பேடுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்டிக்கு கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம எழுதும்போது ரெயின்போவில் உள்ள எல்லா கலர்ஸுமே வந்துட்டு இதில் வருது. இங்கே உள்ள ஸ்கூலில் ஹோம் ஒர்க் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்கூல்லேயே முடிச்சிருவாங்க. அதே மாதிரி புக்ஸும் வந்துட்டு டெய்லி வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ அங்கேயே படித்தா அங்கேயே எல்லாமே முடிஞ்சிடும். அவங்களுக்கு தேவையான பென்சில் இதெல்லாமே வந்துட்டு ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் டைமில் மட்டும் நம்ம பென்சில் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும். அடுத்தா வந்து இந்த புக்கெல்லாம் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் ஃப்ராக்ஷன் புக் வந்து நம்மளோட திருப்திக்கு வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரியும் இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு பாஸ்போர்ட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேகு, இதில் 3 பேரோட பாஸ்போர்ட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம் இதெல்லாம் வந்துட்டு ஒரே பேக்லேயே வந்து வச்சிடலாம். இதை நம்ம ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பு வந்துட்டு ஸ்டிக்கர் கலெக்டர், அதனால் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு.